ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் கிளாஸ் வந்து தமிழ்ல தான் எடுக்க போறேன். யாரோ 2 பேர் வந்து இங்கிலீஷ்ல எடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எடுத்தோம். ஸோ அவங்க 2 பேரும் வந்து இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க, இங்கிலீஷ்ல கூட நம்ம எடுக்கலாம். ஸோ தமிழ்ல எடுத்தா நமக்கு கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். தமிழே ஓகே தான் ப்ரோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பவர் கொரி எடிட்டர் பார்த்தோம். ஸோ பவர் கொரி எடிட்டர்ல இருக்கக்கூடிய யூஐ இன்டர்ஃபேஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் யூஐ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். ஸோ பவர் பை டெஸ்க்டாப்பை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் லேண்ட் ஆகும். ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் நான் நியூ ரிப்போர்ட் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நியூ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய இந்த பிளாங்க் ரிப்போர்ட்டுங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பை டிஃபால்ட்டாக இந்த ரிப்போர்ட் வியூ இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் வியூவில் லேண்ட் ஆகும். ஸோ ஆஸ் அ டெவலப்பராக ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் கூட நம்ம டேட்டா கனெக்ட் பண்ணணும். ஸோ இது பவர் பை டெஸ்க்டாப். ஸோ பவர் பை டெஸ்க்டாப்ல it contains 3 inbuilt software. One is Power Query, second one is Power Pivot, third one is Power BI. So Power Query ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா data cleaning activities பண்ணுவோம். ETL activities. ETL means extract the data, transform the data, load the data. So data multiple sources கூட Power BI desktop கனெக்ட் பண்ண முடியும். 200 plus sources கூட நம்ம வந்து 100 plus sources கூட நம்மால Power BI desktop கனெக்ட் பண்ணி டேட்டா எடுக்க முடியும். உங்களுடைய சோர்ஸ் வந்து எக்ஸல் ஃபைலா இருக்கலாம், இல்லை எஸ்கியூஎல் சர்வரா இருக்கலாம், இல்லை ஆரக்கிளா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெவலப்பரா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா பவர் கொரி எடிட்டர்ல தான் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பவர் கொரி எடிட்டரை எப்படி ஓப்பன் பண்றது அப்படின்னா அண்டர் ஹோம் டேப்ல இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை கிளிக் பண்ணி அகைன் கிளிக் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு நியூ கொரி எடிட்டர் விண்டோவில் பவர் கொரி எடிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இங்க பாருங்க ஒரு நியூ கொரி எடிட்டர்ல பவர் கொரி எடிட்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நியூ கொரி எடிட்டர் நீங்கள் மேலே நேம் பார்க்க முடியும், அன்டைட்டில் அந்த ஃபைலை நம்ம இன்னும் சேவ் பண்ணவே இல்லை. ஸோ பவர் கொரி எடிட்டர். இப்போ என்ன பண்ணணும், எனக்கு டேட்டா சோர்சஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். ஸோ என்னுடைய டேட்டா சோர்ஸ் எக்ஸல், உங்களுடைய டேட்டா சோர்ஸ் வந்து எஸ்கியூஎல் சர்வராக இருக்கலாம், இல்லை டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய நியூ சோர்சஸ் இருக்கு இல்லையா, நியூ சோர்சஸ் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் சோர்சஸ் எந்த சோர்சஸ் கூட வேணாலும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மோர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா மோர் ஆப்ஷன்ஸில் உங்களால் டிஃப்ரெண்ட் டேட்டா சோர்சஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய டேட்டாவை எக்ஸல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஒரு டெக்ஸ்ட் ஃபைலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், XML ஃபைலாக இருக்கலாம், இல்லை எஸ்கியூஎல் சர்வர், ஷேர் பாயிண்ட், பாக்கெட் ஃபைல், இதெல்லாமே ஆரக்கிள் டேட்டா பேஸில், இல்லை IBM MySQL டேட்டா பேஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேட்டா பேஸ் இதெல்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வந்து அந்த டேட்டாவை கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதில் டேட்டா மாடல் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து பில்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பண்ண வேண்டியது டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய சோர்ஸ் வந்து எக்ஸல் ஃபைல். ஸோ நான் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸல் ஒர்க் புக்கை வந்து கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படி கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரௌஸ் பண்ணணும். கிளிக் ஆன் கனெக்ட். நம்மளுடைய ஃபோல்டர், இப்போ நம்ம ஃபைலை வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சாம்பிள் சூப்பர் ஸ்டோருங்கிற ஃபைலை சூஸ் பண்ணுறேன். ஒரு எக்ஸல் ஃபைலில் மல்டிபிள் சீட்ஸ் அவைலபிளாக இருக்கலாம், ஒரு டேட்டா பேஸில் மல்டிபிள் டேபிள்ஸ் அவைலபிளாக இருக்கலாம். சர்வரில் டேட்டாஸை நம்ம வந்து டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஸ்டோர் பண்ண முடியும், ரோஸ் அண்ட் காலம்ஸாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ நீங்கள் எது கூட கனெக்ட் பண்ணாலும் பை டிஃபால்ட்டாக பவர் பை என்ன பண்ணணும், டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கும், அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ சாம்பிள் சூப்பர் ஸ்டோருங்கிறது ஒரு எக்ஸல் ஃபைல். இந்த எக்ஸல் ஃபைலில் 3 ஷீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஷீட்ஸ் நேம், ஆர்டர் நேம், பீப்புள் நேம், தென் ரிட்டன். பை டிஃபால்ட்டாக இது டேபிளாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன டேபிள் வேணும், என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அன்வான்டாக டேட்டாஸை பவர் பை டெஸ்க்டாப்குள்ள லோட் பண்ணுறதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ டேட்டா ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அன்வான்ட் டேட்டாஸை உள்ளுக்குள்ள வந்து லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஸோ நான் இந்த 3 டேபிள்ஸுமே உள்ள லோட் பண்ண போகிறேன். கிளிக் ஆன் ஓகே. ஸோ ஒன்ஸ் உள்ள லோட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா
டேட்டா டைப் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராப்பரான டேட்டா டைப் வந்து அசைன் ஆயிருக்கா. ஸோ வாட் இஸ் டேட்டா டைப்? ஒரு சர்வர்ல ஒரு டேபிளை டிசைன் பண்ணும்போதே ஓகே எனக்கு வந்து ஒரு 10 காலம்ஸ் வந்து நான் வந்து கிரியேட் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரோ ஐடி இது ஒரு காலம் அப்படின்னா ஆர்டர் ஐடி, ஆர்டர் டேட்டு, ஷிப் டேட்டு, கஸ்டமர் நேம். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நான் உள்ள டேட்டா டேபிளில் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன் அப்படின்னா அந்த காலம் உடைய டேட்டா டைப்பை வந்து நான் டிஃபைன் பண்ணுவேன். ஓகே இது வந்து ஆர்டர் டேட்டு, இதனுடைய டேட்டா டைப் வந்து டேட் டேட்டா டைப். டேட் இல்லைனா டேட் அண்ட் டைம் டேட்டா டைப். இதுல ஒன்லி டேட் டேட்டாவை மட்டும்தான் நம்மளால உள்ள இன்சர்ட் பண்ண முடியும். அதர் டேட்டாவை உள்ள இன்சர்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியது ரோ ஐடி, இது நியூமரிக்கல் டேட்டா டைப். இதுல அதர் டேட்டா டைப்பை நம்மளால உள்ள இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பை நம்ம டிஃபைன் பண்ணணும். இங்கே டெக்ஸ்ட் டேட்டா டைப். ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய டேட்டா டைப். நம்ம டெசிமல் டேட்டா டைப் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கு. நீங்க டேட்டா டைப்பை பார்க்கணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஏபிசி இருக்கு இல்லையா, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களால டேட்டா டைப் டெசிமல், அப்புறம் ஃபிக்ஸ்ட் நம்பர், ஹோல் நம்பர், பர்சன்டேஜ், டேட் அண்ட் டைம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப். ஃபர்ஸ்ட் டெவலப்பரா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே டேட்டா டைப் ப்ராப்பரா காலம்க்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ 4 வேஸ்ல நம்ம வந்து டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ண முடியும். எய்தர் இங்க இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அண்டர் ஹோம் டேபிள இங்க டேட்டா டைப் இருக்கு, இந்த டேட்டா டைப்பை கிளிக் பண்ணி இங்க போய் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சேஞ்ச் டைப் இருக்கு இல்லையா, இதுல போய் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோம்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் பட்டன்ல இங்க இருக்கக்கூடிய டேட்டா டைப். ஸோ இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பை டிஃபால்ட்டா வந்து இந்த டிடெக்ட் டேட்டா டைப் இருக்கு இல்லையா, இந்த டிடெக்ட் டேட்டா டைப் கொடுத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும், எல்லா காலத்துக்கும் அதுவாகவே வந்து டேட்டா டைப்பை டிடெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிடும். பட் எகைன் யூ ஹேவ் டு மேக் ஷூர், நீங்க வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கரெக்டா சேஞ்ச் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 95% இது வந்து கரெக்டா தான் சேஞ்ச் பண்ணும். 5% வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மாத்தி சேஞ்ச் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியும் இருக்கு. ஸோ நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு டெவலப்பரா ஃபர்ஸ்ட் ஒர்க் ETL ஆக்டிவிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா சேஞ்சிங் த டேட்டா டைப். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபில்டரிங் டேட்டா. ஃபில்டரிங் டேட்டா. ஸோ எதுக்காக ஃபர்ஸ்ட் டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும்? சப்போஸ் நான் கம்பெனி ஒரு 10 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கம்பெனி ஓனர் எனக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓகே லாஸ்ட் இயரா எனக்கு வந்து எவ்வளவு டேட்டா, எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் நடந்திருக்கு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா கரண்ட் ஓகே லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் நடந்திருக்கு சொல்லி ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். இல்லை லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் பார்க்கணும், இல்லை லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் பார்க்கணும். ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸை அனலைஸ் பண்ணலாம். பட் நான் வந்து என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா எனக்கு ஜஸ்ட் 2 இயர்ஸ் டேட்டா மட்டும் அனலைஸ் பண்ணாலே போதும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா டேபிள்ஸ்ல நான் கம்பெனி 10 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கேன், 10 இயர்ஸ் டேட்டாவையும் டேபிள்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அப்போ 10 இயர்ஸ் டேட்டாவை நம்ம தேவையில்லாம வந்து பவர் பிஐ இங்க பவர் கொரியில இருந்து பவர் பிவோட்டுக்குள்ள லோட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஒன்லி 2 இயர்ஸ் டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு, அதாவது ரிமைனிங் டேட்டாவை ஃபில்டர் பண்ணிட்டு நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 இயர்ஸை தவிர ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸை எல்லாத்தையும் இங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணிடலாம். ஒன்லி 2 இயர்ஸ் டேட்டாவை மட்டும் பவர் கொரியிலிருந்து பவர் பிவோட்டுக்கு லோட் பண்ணலாம். அதாவது சப்செட் ஆஃப் டேட்டாவை மட்டும் வந்து லோட் பண்ணலாம். ஃபில்டர்ஸ் எதுக்காக இருக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா remove unwanted data. Unwanted data. So first thing இதுல வந்து பாத்தீங்கன்னா Power BI. Sorry. So Power BI desktop softwareல maximum we can load 100 GB. We can load 100 GB data. So Power Pivotல வெற்றி பேக்கெட் சொல்லி ஒரு என்ஜின் இருக்கு. ஸோ நம்ம பவர் பிவோட் லேர்ன் பண்ணும்போது அது பார்ப்போம். ஸோ அந்த என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணிடும் ஃபைலை. என்ன சைஸுக்கு கம்ப்ரஸ் பண்ணும் அப்படின்னா 1/10 ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 10 GB உள்ள லோட் பண்ணீங்க அப்படின்னா அது 1 GB ஃபைல கம்ப்ரஸ் பண்ணிடும். 100 GB நீங்க லோட் பண்ணீங்க அப்படின்னா 10 GB கம்ப்ரஸ் பண்ணிடும். ஸோ மேக்ஸிமம் யூ கேன் லோட் 100 GB டேட்டா தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அன்வான்ட் டேட்டாஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம்.
ஸோ 2 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டரிங் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபில்டர் சொல்லுவோம். செகண்ட் ஒன் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் filter. So one is basic, second one is advanced filter. ஸோ இது எல்லாமே வந்து ETL இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் நூடுல்ஸ் செய்யணும். நூடுல்ஸ் செய்யறது வந்து ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்டு ப்ராடக்டாக என்ன கிடைக்கும், நூடுல்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கடையில் போயிட்டு நூடுல்ஸ் வாங்கிட்டு வரணும். நூடுல்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரணும். கேரட்டு, பீன்ஸு, குக்கும்பர், அப்படி இல்லைன்னா கேப்சிகம், இந்த மாதிரி. ஓகே, உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ள போடணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், காயெல்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி காயெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தாளித்து, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி, தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் மசாலா பாக்கெட் ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் இருக்கிறது பிரித்து போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாயில் பண்ணணும், நூடுல்ஸ் ரெடி ஆகும். ஸோ இது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி தான் இதுலேயும் ETLங்கிறது ஒரு ப்ராசஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் டைப் இருக்கு. ஸோ கடைக்கு போகிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காயை கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன 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 ஒரு சப்டைப், ஒரு ப்ராசஸ். சேம் அதே தான். ETLன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி ஃபில்டர், அன்வான்ட் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணுறது ஒரு ப்ராசஸ். அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா காலம் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, ரோ லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு, அடுத்தது கம்பைன் கொரிஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ETL இருக்கக்கூடிய ஒரு சின்ன 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 ப்ராசஸ். இது எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணி வச்சிருக்கணும். ரியல் டைம்ல இது எல்லாத்தையுமே ஒரே டைம்ல ஒரே ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண மாட்டோம். எங்க நமக்கு தேவைப்படுதோ அந்த டைம்ல அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, எனக்கு ஒரு ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள்ல டேட்டா டைப் ப்ராப்பரா இல்லைன்னா அந்த டைம்ல போய் நான் டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, ஒரு டேபிள்ல அன்வான்டான காலம்ஸ் இருக்கு, அன்வான்டான டேட்டாஸ் இருக்குன்னா, ஸோ நான் அன்வான்டான டேட்டாஸை பவர் குவரி எடிட்டர்லேயே ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். எங்க தேவைப்படுதோ அந்த டைம்ல இந்த ப்ராசஸை நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும், அன்வான்ட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறது. ஸோ 2 வழியாக பண்ண முடியும். ஒன்று வந்து பேசிக் ஃபில்டர், செகண்ட் ஒன் இஸ் அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ ஐம் கோயிங் டு பவர் குவரி எடிட்டர். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 3 டேபிள்ஸ் உள்ள லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே ஆர்டர்ஸ் டேபிள் இருக்கு. இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் அன்வான்ட் டேட்டாஸை ரிமூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ரோல் லெவலில் நடக்கக்கூடிய ஃபில்டர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஓகே பீப்புள் ஸோ இந்த பீப்புள் டேபிளை நம்ம எடுத்துப்போம். இங்கே ஃபர்ஸ்ட் ரோல இருக்கக்கூடியது ஹெடர் ப்ராப்பரா இல்லை. ஹெடரை நம்ம எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோவை ஹெடருக்கு எப்படி மூவ் பண்ணணும், கோ டு ஹோம், அண்டர் த ஹோம் டேப், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேப் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் டேப், இந்த டேப்குள்ள இருக்கக்கூடிய யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஹெடர். ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெடர் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஹெடர் வந்து ஃபர்ஸ்ட் ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ். இப்போ ப்ராப்பரான ஹெடர் வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இதுல ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ரீஜனுடைய டேட்டா மட்டும் தான் வேணும். ஓகே, ஆர்எஸ் டேபிள் எடுத்துக்கும். ஸோ ஆர்எஸ் டேபிள்ல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரி இருக்கு, சிட்டி இருக்கு, ஸ்டேட் இருக்கு, அதே மாதிரி ரீஜன் இருக்கு. ஸோ இங்க ரீஜன் பாருங்க, இங்க ரீஜன் நீங்க இந்த மேல வச்சு நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களால வந்து சரி, இந்த டிராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒன்லி யூனிக் வேல்யூஸ். யூனிக்கான வேல்யூஸ்னா என்ன, இதுல வந்து 10,000 ரோஸ் இருக்கலாம். 10,000 ரோஸ் இருந்தாலும் யூனிக்கான வேல்யூ என்ன இருக்கு, சென்ட்ரல், ஈஸ்ட், சவுத் அண்ட் தென் வெஸ்ட். ஸோ லிஸ்ட் மே பி இன்கம்ப்ளீட். இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல 4 இருக்கு, உங்களுக்கு ஃபுல் லிஸ்டையும் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் ஆன் திஸ் லோட் மோர் பட்டன். ஸோ ஒன்லி யூனிக்கான வேல்யூஸ், சென்ட்ரல், ஈஸ்ட், சவுத் அண்ட் தென் வெஸ்ட். என்னுடைய ரெக்யர்மெண்ட், என்னுடைய எண்ட் யூசர் அவங்களுக்கு சவுத் ரீஜனுக்கான டேட்டா மட்டும்தான் பார்க்கணும், சவுத் ரீஜனுக்கான ரிப்போர்ட் மட்டும்தான் பார்க்கணும்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரிமைனிங் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபில்டர் பண்ணலாம். எப்படி ஃபில்டர் பண்றது, ஒன் வே, ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன் இங்க இருக்கு இல்லையா, இந்த டவுன் ஏரோ, இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸ் எல்லாமே வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ லோட் மோர் பட்டன் கொடுத்துருங்க, இப்போ எல்லா வேல்யூஸுமே வரும். ஸோ பை டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆல் இருக்கு, ஃபர்ஸ்ட் அன்செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், வெறும் சவுத் ரீஜன் மட்டும்தான் வேணும். கிளிக் ஆன் சவுத் ரீஜன். நான் என்ன பண்ணியிருக்கேன், மேனுவலா செலக்ட் பண்ணியிருக்கேன், சூஸ் பண்ணியிருக்கேன், தென் கிளிக் ஆன் ஓகே. இங்க பாருங்க ஒரு ஸ்டெப்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம், என்ன ஸ்டெப் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஃபில்டர் பண்ணிருக்கோம் டேட்டா.
ஸோ அதுக்கான எம் கோடு உங்களால இங்க பார்க்க முடியும். இங்க பாருங்க டேபிள். ஸோ செலக்டட் என்ன நடந்திருக்கு, ரீஜியன் ஈக்குவல் டு சவுத். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா பிகின் வித் எம் கோடு வந்து ரைட் பண்ணி இப்போ மேனுவலா நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ஃபில்டர்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு இந்த மல்டிபிளிகேஷன் இந்த இன்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்க செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கு இல்லையா, இந்த கியர் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து எகைன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும் அப்படின்னா இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஓப்பன் ஆகுது. இங்க இருக்கு பாருங்க பேசிக் ஃபில்டர் ஈக்குவல் டு சவுத். எகைன் இங்க இருக்கக்கூடியது அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மோர் தென் 2 கண்டிஷன்ஸ், இப்போ எனக்கு சவுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவோம், அதே சமயம் இல்ல அன்கண்டிஷன் ஏதாவது ஆர் கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி எய்தர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சவுத்தா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு வேற ஏதாவது நார்த்தா இருக்கலாம். ஸோ மோர் தென் 1 கண்டிஷன் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக் ஃபில்டர் பார்ப்போம். ஸோ பேசிக் ஃபில்டர்ங்கிறது என்ன, ஒரே ஒரு காலம்ல மேனுவலா நம்ம வந்து டேட்டாவை நமக்கு தேவையானதை சூஸ் பண்றது. ஸோ ரிமைனிங் எல்லாமே என்ன ஆகும், ஃபில்டர் அவுட் ஆகும். இது வந்து பேசிக் ஃபில்டர். செகண்ட் ஒன் இஸ் அட்வான்ஸ் ஃபில்டர். So I'm going to remove this basic filter. So next one is advanced filter. So advanced filters எப்படி பண்றது, advanced filters நம்ம ஓபன் பண்றதுக்கு again you have to click on this down arrow button. So down arrow button நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்க பாருங்க இந்த text filter. So இந்த text filter கிளிக் பண்ணீங்க அப்படின்னா so இங்க different filter options வரும். So equal இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா just equal, does not equal, begins with, does not begin with, end with. So இங்க மாதிரி different. இது based on the data types பொறுத்து advanced filter வந்து சேஞ்ச் ஆகும். For example, this is text data type. Text என்ன இருக்கு, equal இருக்கு, does not equal, begins. So equal என்ன, does not equal என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். Contains, does not, இது எல்லாமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் based on the data type பொறுத்து என்ன பண்ணும், advanced filters வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகும். இது text data type. For example, இப்போ numerical data type கிளிக் பண்றோம். சரி, நியூமெரிக்கல் டேட்டா இந்த காலம் சூஸ் பண்ணிட்டேன் போஸ்டல் கூட, அதுல போயிட்டு எகைன் டிராப் டவுன் இங்க நம்பர் ஃபில்டர், இங்க போய் பார்க்கும்போது என்ன இருக்கு, ஈக்குவல், டஸ் நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, பிட்வீன். ஸோ இது அட்வான்ஸ் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். இப்போ அதே இது நம்ம இங்க டேட் காலம்க்கு போகும்போது இந்த டேட் காலம்ல நமக்கு டேட் ஃபில்டர்ஸ் இருக்கு இல்லையா, இங்க பாருங்க டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ், அட்வான்ஸ் ஃபில்டர்ல டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இங்கே ஈக்குவல், பிஃபோர், இந்த நெக்ஸ்ட், இந்த ப்ரீவியஸ், இயர் லிஸ்ட், இயர், மந்த், குவார்டர், மினிட், உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது அட்வான்ஸ் ஃபில்டர். பேசிக் ஃபில்டர்ங்கிறது ஒரே ஒரு காலம்ல அப்ளை பண்ணக்கூடியது. மேனுவலா நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை சூஸ் பண்ணிக்கலாம். இங்க ஒன்று மட்டும் தான் சூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை, மல்டிபிள் இது நம்மளால சூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சூஸ் பண்ணியிருந்தேன், ஒரே ஒரு ரீஜியன்ல சவுத் மட்டும் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ சவுத்துக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா சவுத்துக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா நான் எனக்கு தேவையான எல்லாமே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செலக்ட் ஆல் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ என்னதான் அன்செலக்ட் ஆகிடும். ஓகே, இந்த டைம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ நீட் சென்ட்ரல் அண்ட் தென் சவுத். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணாத மற்றது எல்லாமே ஃபில்டர் அவுட் ஆகி வெளியில போயிடும். ஓகேவா, இது பேசிக் ஃபில்டர். ஸோ இப்போ அட்வான்ஸ் ஃபில்டர், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்ல என்னென்ன அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி அட்வான்ஸ் ஃபில்டர் போகணும், again click on this drop down button, go to text filter, choose any one of, எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன், டெக்ஸ்ட் ஃபில்டர்ல ஈக்குவல் கொடுத்துட்டேன். இப்போ ஈக்குவல் உள்ள போனோடனே இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, அப்ளை ஒன் ஆர் மோர் ஃபில்டர் கண்டிஷன் டு ரோ இன் திஸ் டேபிள். நீங்க ஒரு கண்டிஷனும் அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஒன்னுக்கு மேல மல்டிபிள் கண்டிஷன்ஸும் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்க என்ன பண்ண முடியும், ஃபர்ஸ்ட் பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். அது ஐ மீன் இங்க பேசிக் இருக்கு, இங்க ஈக்குவல், நீங்க என்ன பண்ணலாம், இங்க டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸ் வரும். ஓகே, இங்க எனக்கு என்ன வேணும், சென்ட்ரல் வேணும். அதே மாதிரி இங்க அண்ட் இருக்கு, எதர் அன்கண்டிஷன் கொடுக்கலாம், அப்படின்னா ஆர் கண்டிஷன் கொடுக்கலாம். இப்போ ஓகே அண்டே இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஆர் கொடுத்துக்கலாம். எதர் நமக்கு வந்து சென்ட்ரல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு
சவுத். ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா அண்ட் அண்ட் ஆர் கண்டிஷன். ஸோ அன் கண்டிஷன் நமக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும் அப்படின்னா ரெண்டு கண்டிஷன், ரெண்டு ரிசல்ட்டுமே ட்ரூவா இருந்தால் தான் அவுட்புட் கொடுக்கும். ஸோ அண்ட் கண்டிஷன் அண்ட் தென் ஆர் கண்டிஷன். ஸோ போத் கண்டிஷன்ஸ் ஆர் ட்ரூ, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ போத் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இங்கே 1 இருக்கு, செகண்ட் கண்டிஷன் போய் செக் பண்ணுங்க, செகண்ட் கண்டிஷன் இங்கே 1 இருக்கு, அப்போ நமக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும்? 1 கொடுக்கும். ஸோ ஆர் கண்டிஷன் என்ன கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் போய் செக் பண்ணுறது இங்கே 1 இருக்கு, செகண்ட் கண்டிஷன் இங்கே 0 இருக்கு. அப்போ ரெண்டு கண்டிஷனும் சரி, நமக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் ஓகே மீட் ஆச்சுனாலே வந்து என்ன கொடுக்கும்? நமக்கு அவுட்புட். ஸோ இங்கே 1ங்கிற அவுட்புட் வரும். இது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ இங்கே ஏ இருக்கு அண்ட் தென் இங்கே ஏ இருக்கு. ஸோ இது போய் செக் பண்ணுது. எனக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல வந்து ஏ வந்து மீட் ஆகணும், செகண்ட்ல வந்து பி வந்து மீட் ஆகணும் அப்படி நான் போய் செக் பண்ண சொல்றேன் இங்கே. ஸோ இது போய் இங்கே செக் பண்ணிடுச்சு, ஏ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு, செகண்ட் போய் செக் பண்ணது பி செகண்ட் கண்டிஷன் மீட் ஆகல. ஸோ நமக்கு அப்போ என்ன வராது? அவுட்புட் வராது, 0 தான் வரும் அவுட்புட், எதுவுமே அவுட்புட்டே வராது. ஆர் கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஏ மீட் ஆயிடுச்சு, அப்போ ஏ வந்து அவுட்புட்டா கொடுக்கும். இப்போ செகண்ட் சரி, இப்போ செகண்ட் கண்டிஷன் போய் செக் பண்ணுது, செகண்ட் கண்டிஷன் மீட் ஆகல. ஓகே எய்தர் ஏதாவது ஒரு கண்டிஷன் மீட் ஆயிடுச்சுன்னா அந்த கண்டிஷன்ல மீட் ஆகிற கண்டிஷன் நமக்கு அவுட்புட்டா கொடுக்கும் ஆர் கண்டிஷன். ஸோ இங்க ரிப்போர்ட்ல பாருங்க, இப்போ இங்க ஈக்குவல் டு சென்ட்ரல் ஆர் ஈக்குவல் டு சவுத். இப்போ இங்க ஈக்குவல் டு சென்ட்ரல் இருக்கு, சென்ட்ரலும் மீட் ஆகும் சவுத்தும் மீட் ஆகும், அப்போ நமக்கு ரெண்டையுமே என்ன பண்ணும்? ஃபில்டர் பண்ணும். இப்போ இன்கேஸ் நான் அன்கண்டிஷன் கொடுக்குறேன், அன்கண்டிஷன்ல கொடுத்துட்டு இங்க ஈக்குவல் டு வேற ஏதாவது நான் இங்க சூஸ் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டிஷன் மீட் ஆகலாம், நமக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே வராது. ஸோ அன்கண்டிஷன்னா ரெண்டு கண்டிஷன் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் தென் ரெண்டு கண்டிஷனுமே மீட் ஆகணும், ட்ரூவா இருந்தா மட்டும்தான் யூ வில் கெட் அவுட்புட். ஆர் கண்டிஷன்ல ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ ஈக்குவல் டு கொடுக்கும். அட்வான்ஸ் ஃபில்டர்ல ரெண்டு ஃபில்டர் இருக்கு, ஒன்று வந்து பேசிக், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ். ஒரே ஒரு காலம்ல நீங்க ஃபில்டர்ஸை அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த பேசிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் ஓகே. ஓகே கொடுத்தோம்னா என்ன இருக்கும்? எது ஈக்குவலா இருக்கோ அது மட்டும் வந்துருக்கும். இங்கே பாருங்க, ஈக்குவல் சென்ட்ரல் தென் ராஜன். இந்த எம் கூட பார்த்தாலும் உங்களால ரீஜன்ல கண்டுபிடிக்க முடியும். ஓகே அது என்ன பண்ணிருக்கு? சென்ட்ரல் அண்ட் தென் சவுத்தை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் அகைன் வந்து அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் கோ டு ட்ராப் டவுன் பட்டன், அதுக்கப்புறம் கோ டு டெக்ஸ்ட் ஃபில்டர், ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா டஸ் நாட் ஈக்குவல் டு நான் சூஸ் பண்றேன், டஸ் நாட் ஈக்குவல் டு. அகைன் நீங்க உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த டிராப் டவுன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வெளியில என்னென்ன ஆப்ஷன்ஸ் பாத்தீங்களா அது எல்லாமே இங்க வரும், இங்கேயும் உள்ள போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க ஈக்குவல் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் டைம் என்னன்னா எனக்கு மோர் தென் 1 காலம்க்கு மேல ஏதாவது கண்டிஷன்ஸ் நான் அப்ளை பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா கோ டு அட்வான்ஸ். இப்போ அட்வான்ஸ்ல உள்ள போகும்போது இங்க பாருங்க, என்னால காலமை சூஸ் பண்ணிக்க முடியும், ஆபரேட்டரை சூஸ் பண்ண முடியும், வேல்யூவை சூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ரீஜியன் ஈக்குவல் டு சவுத் ரீஜன். ஓகே சவுத் ரீஜன். அதே மாதிரி இப்போ அன்கண்டிஷன்ல நான் கொடுக்குறேன், அன்கண்டிஷன்ல மேபி கேட்டகரி. ஓகே கேட்டகரி கொடுத்துடலாம். ஸோ சவுத் ரீஜன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி வந்து ஃபர்னிச்சர்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு அன்கண்டிஷன்ல கொடுத்துட்டேன். இது என்ன பண்ணும்? ரீஜன் ஈக்குவல் டு சவுத் செக் பண்ணும், அதுக்கப்புறம் கேட்டகரி ஈக்குவல் டு ஃபர்னிச்சர் இருக்கான்னு செக் பண்ணும். ஓகே இந்த ரெண்டு கண்டிஷன் மீட் ஆகக்கூடிய டேட்டாஸை மட்டும் ஃபில்டர் பண்ணும். இப்போ கிளிக் ஆன் ஓகே. மோர் தென் 1 காலத்துக்கு மேல ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர், கிளிக் ஆன் ஓகே. இப்போ இங்க பாருங்க ரீஜன் சவுத் ரீஜன்ல இருக்கக்கூடிய கேட்டகரி பாருங்க ஒன்லி ஃபர்னிச்சர். இது மட்டும் டோட்டலா எவ்வளவு ரோஸ் இருக்கு நமக்கு? ஃபில்டர் ரோஸ் 333 ரெக்கார்ட்ஸ். இப்போ எனக்கு ரீஜன் சவுத்ல இருக்கலாம். நவ ஐ அம் கோயிங் டு எடிட். நான் என்ன பண்றேன்? ஐ அம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் கண்டிஷன். எனக்கு ரீஜன் வந்து சவுத்தா இருக்கணும், அதுக்கப்புறம் கேட்டகரியில எய்தர் ஃபர்னிச்சர் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வேற ஏதாவது இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்றேன்? ஐ அம் கோயிங் டு ஆட் ஒன் மோர் கண்டிஷன். கிளிக் ஆன் ஆட் ஒன் மோர் கண்டிஷன். இங்க நான் சேஞ்ச் பண்ண போறேன். கிளிக் ஆன் ஆர் and then I'm going to change to category. That is category equal to instead of furniture பதிலா office supply. So இப்போ இங்க first condition என்ன? region equal to south. region வந்து சவுத்தா தான் இருக்கும். சவுத் ரீஜியன்ல கேட்டகரி எய்தர் ஃபர்னிச்சராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆஃபீஸ் சப்ளை. ஸோ அப்போ என்ன பண்ணும்? ஃபர்னிச்சரா இருக்கக்கூடியது ஃபில்டர் பண்ணும், ஆஃபீஸ் சப்ளையாகவும் இருக்கக்கூடியது ஃபில்டர் பண்ணும். கிளிக் ஆன் ஓகே. ரீஜன் பாருங்க, 1 minute. சரி, நீங்க ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆர் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா
ஆஃபீஸ் சப்ளை இருக்கக்கூடிய ரீஜன்ஸும் ஃபில்டர் பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் அண்டு வந்து ஆட் பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ண போகிறோம், ஆன் கொடுப்போம். இப்போ என்ன பண்ணணும், ரீஜன் சவுத்தில் கேட்டகரி ஃபர்னிச்சர் ஆல்சோ கேட்டகரி ஆஃபீஸ் சப்ளை இது ரெண்டையும் ஃபில்டர் பண்ணணும். அன்கண்டிஷன் அண்டு கொடுத்தோம் அப்படின்னா போத் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஆர் கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் கொடுக்கும். இப்போ நான் ஓகே கொடுத்தா என்ன நடக்கும், ரீஜன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் அண்ட் ஆஃபீஸ் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இங்கே வந்து ஆர் சேஞ்ச் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து மீட் ஆயிடுச்சு. ரீஜன் வந்து சவுத்து கேட்டகரி ஃபர்னிச்சர். ஸோ இங்கே ஆர் கொடுத்துருக்கனால அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆஃபீஸ் சப்ளை. ஸோ ஆஃபீஸ் சப்ளை எந்த ரீஜன்ல இருக்கோ அந்த ரீஜனையும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். பேசிக்கா நீங்க ஒரே ஒரு காலம்ல ஒரே ஒரு ஃபில்டர் மட்டும் அப்ளை பண்ணணும்னா யூஸ் பேசிக் ஃபில்டர். ஒரு காலம்ல அதாவது மல்டிபிள் காலம்ஸ்ல நீங்க வந்து ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி சம் கண்டிஷன்ஸ் யூஸ் அட்வான்ஸ் ஃபில்டர். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே. So two types of filters இருக்கு. ஒன்னு பேசிக் ஃபில்டர், செகண்ட் ஒன் இஸ் அட்வான்ஸ் ஃபில்டர். பேசிக் ஃபில்டர்ஸ் we use for எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரே காலம்ல டேட்டாஸை ஃபில்டர் பண்றதுக்காக பேசிக் ஃபில்டர் யூஸ் பண்ணுவோம். எனக்கு மல்டிபிள் காலம்ஸ்ல கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் ஃபில்டர்ஸா யூஸ் பண்ணுவோம். ஸோ அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ்ல நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், கோ டு இங்க டெக்ஸ்ட், இங்க இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இது வந்து பேசிக் ஃபார். கீழே இந்த இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ் வந்து பேசிக் ஃபார், பேசிக் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்றதுக்கு வந்து மேல இருக்கக்கூடியது டெக்ஸ்ட் ஃபில்டர், அதாவது அட்வான்ஸ் ஃபில்டர். கிளிக் ஆன் த டெக்ஸ்ட் ஃபில்டர், சூஸ் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணி இப்போ நான் இங்கே ஈக்குவல் கொடுத்துறேன். ஸோ உள்ளுக்குள்ள போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இல்லை ரெண்டு கண்டிஷனை வச்சு நான் வந்து டேட்டாவை ஃபில்டர் பண்ணணும், பேசிக் யூஸ் பண்ணுவேன். இல்லை மோர் தென் மல்டிபிள் கண்டிஷன்ஸை நான் யூஸ் பண்ணணும், இங்கே மாதிரி நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். ஆட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம். அப்போ அட்வான்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டேட்டா டைப்பை பொறுத்து இங்கே அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ்ல டிஃப்ரெண்ட் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அது என்னென்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இது டெக்ஸ்ட் டேட்டா டைப். டெக்ஸ்ட் டேட்டா டைப்ல when click on drop down, go to text. இதுல பாருங்க equal, does not equal, begins with, so does not begin, end, does not end. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல்னா இப்போ நீங்க ஈக்குவலா இருக்கணும். எனக்கு சென்ட்ரல் ரீஜன் மட்டும் பார்க்கணும்னா ஈக்குவல் டு சென்ட்ரல் ரீஜன். ஸோ கிளிக் ஆன் ஈக்குவல் அண்ட் தென் கிளிக் ஆன். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யூனிக்கான வேல்யூஸ் எல்லாமே வரும். காலம்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். ரிப்பீட் ஆகாது, யூனிக்கான ஒரே ஒரு டைம் மட்டும் வரும். சென்ட்ரல் மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும், பட் ஆனால் நமக்கு ஒரே ஒரு டைம் தான் காட்டும். இங்கே நான் சூஸ் பண்ணேன், ஓகே எனக்கு சென்ட்ரல் ஈக்குவல் டு ரீஜன் ஈக்குவல் டு சென்ட்ரல். ஸோ இங்கே பக்காவா எது மேட்ச் ஆகுதோ எல்லா கேரக்டரும் மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் என்ன அப்படின்னா பிகின்ஸ் வித். ஸோ இதுக்கு பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் நேம் எடுத்துக்கலாம். ஸோ கஸ்டமர் நேம்ல இங்க கீழே இருக்கக்கூடிய ட்ராப் டவுனை கிளிக் பண்ணி go to text filter, does not equal. ஸோ does not equal அப்படின்னா இது ஆப்போசிட்டா கொடுக்கும், ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டானது கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணும், does not equal. ஸோ இதுல நம்ம சூஸ் பண்றோம். இப்போ நான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நேமை நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த நேமை தவிர மற்ற ஸோ does not equal இதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி ஈக்குவலா இருந்ததை பார்த்தோம். ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ரிசல்ட் நமக்கு வேணும் அப்படின்னா டஸ் நாட் ஈக்குவல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை கிளிக் பண்ணும்போது இதை தவிர நமக்கு மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் அவுட் ஆகும். இங்க பாருங்க, இங்க வந்து எஃப்கோட்ல என்ன நடந்தது, இது இந்த சிம்பிள் காட்டும் வந்துட்டு நாட் ஈக்குவல். ஸோ இதை தவிர மற்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து ஈக்குவலுக்கு ஆப்போசிட்டான ரிசல்ட். நெக்ஸ்ட் ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஃபில்டர். நெக்ஸ்ட் என்ன ஃபில்டர், பிகின்ஸ் வித். எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணணும். ஸோ பிகின்ஸ் வித் ஏ. கிளிக் ஆன் ஏ. நாங்கள் ஏ மட்டும் கொடுத்துருக்கேன். அப்போ கிளிக் ஆன் ஓகே நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்க ஏல என்ன ஸ்டார்ட் ஆயிருக்கோ அது மட்டும் ஃபில்டர் ஆயிடும். மற்ற கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய வேர்ட்ஸ் எதுவுமே வந்து உள்ள வராது. அதுதான் பிகின்ஸ் வித். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது டஸ் நாட் பிகின்ஸ் வித். இப்போ ஏல இருக்கிறது ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் தான் நான் ஃபில்டர் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், does not begins with. ஏல இந்த காலம் இருக்கக்கூடிய டேட்டா ஏல ஸ்டார்ட் ஆகிறது எனக்கு தேவை கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன கொடுக்குறேன், இங்கே ஏ கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணுவோம், ஏவை தவிர மற்ற டேட்டாஸ் எல்லாத்தையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணும். ஏன் டேட்டா வரலன்னா ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம். இப்போ ஏ மட்டும் தான் உள்ள இருக்கு, இங்கே வேற கேரக்டர் இல்லை. இப்போ செகண்ட் இருக்கிறத நான் ரிமூவ் பண்றேன். கிளிக் ஆன். ஸோ இது என்ன கேட்குறேன்,
ஸோ இன்சைடு ஸ்டெப்ஸை வந்து டெலிட் பண்ணலாமா, அது வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வந்து பிரேக் பண்ணும், அதனால ஏதாவது இஷ்யூஸ் ஆகும்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குது. ஓகே, டெலிட் கொடுத்துறேன். இப்போ வந்து பாருங்க என்ன பண்ணிருக்கோம், ஏவை தவிர டஸ் நாட் பிகின், மற்ற ஏல பிகின் ஆக வர கஸ்டமர் நேம் தவிர மற்ற நேம்ஸை மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட், இப்போ நெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் ஃபில்டர் இருக்கு. ஸோ எண்ட் வித், இதே மாதிரி பிகின் ஆகிறத கொடுத்தோம். ஓகே எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகணும், அதே மாதிரி எண்டு கொடுப்பேன். ஓகே எனக்கு ஏல எண்ட் ஆகிற நேம்ஸ் எல்லாம் வேணும், அப்படி இல்லைன்னா பில எண்ட் ஆகிற நேம்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஓகே பாருங்க இங்க இந்த நேம்ஸ் எல்லாமே என்ன ஆயிருக்கு, ஏல எண்ட் ஆகுது. சாம்பிள் கம்பெனி ஏல எண்ட் ஆயிருக்கு இல்லையா, அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபில்டர்ல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, கண்டெயின். ஸோ இதுல நம்ம கொடுக்கலாம் உள்ளுக்குள்ள, எனக்கு வந்து இந்த உள்ளுக்குள்ள இப்போ இங்க இருக்கக்கூடியது ஆடம் ஹார்ட்ங்கிறது, அதே மாதிரி இங்க ஆடம் பெல்வன்ஸ் இருக்கு, அதே மாதிரி இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஆலன் இருக்கு. ஸோ நான் இங்க என்ன கொடுக்கலாம், எனக்கு நான் ஒரு சர்டைன் ஒரு நேம்குள்ள இல்லை அப்படி இல்லைன்னா ஒரு வேர்டுக்குள்ள எனக்கு இது எல்லாமே உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். நான் இங்க வெறும் டேம் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கோ டு எண்ட் வித் ஓகே கண்டெயின். ஸோ நாங்கள் என்ன கொடுக்குறேன், எனக்கு இது கண்டிப்பா இது உள்ள இருக்கணும், அந்த கேரக்டர் இந்த வேர்டுக்குள்ள இந்த இது இருக்கணும். நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கு இங்க பாருங்க, இந்த டேம்ல கண்டெயின் ஆகக்கூடிய எல்லாமே ஃபில்டர் ஆயிடும். இப்போ இதுல பாருங்க இங்க வந்து டேம்ல முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி இங்க வந்து ஆடம், இங்க வந்துட்டு பிலியால, இதுல வந்து ஆடம். ஸோ எனக்கு கண்டிப்பா அந்த வேர்டுக்குள்ள எனக்கு இந்த 3 கேரக்டர்ஸ் இருக்கணும், இது கண்டெயின் பண்ணிருக்கணும், அதுதான் கண்டெயின். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஆப்போசிட்டா, இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா என்ன இருக்கு, டஸ் நாட் கண்டெயின். அப்போ இந்த இந்த இது வந்து அந்த வேர்டுக்குள்ள இருக்கக்கூடாது, இந்த நேம்குள்ள இந்த டேம்ங்கிறது இருக்கக்கூடாது, அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டஸ் நாட் கண்டெயின் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க நியூமெரிக்கல்ல போய் நம்ம பார்க்கும்போது இங்க என்ன ஃபில்டர் ஆப்ஷன், அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓகே இங்க ரோ ஐடி காலம்ல போவோம். இட்ஸ் ரோ ஐடி தேவையில்ல, இன்ஸ்டெட் ஆஃப் ரோ ஐடி சேல்ஸ் அமௌண்ட்ல பார்ப்போம். ஸோ இது வந்து நியூமெரிக்கல் டேட்டா டைப், இங்க 1 2 3 இருக்கு இல்லையா. சார் இது ஜென்ரல் டேட்டா டைப், ஏன்னா ஏபிசி இருக்கு 1 2 3 இருக்கு, இது ஜென்ரல் டேட்டா டைப் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு டேட்டா டைப்புக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன், ஹோல் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க இது வந்து ஹோல் நம்பருக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு, இப்போ ப்ராப்பரான டேட்டா டைப் இருக்கு. நெக்ஸ்ட் இப்போ அட்வான்ஸ் ஃபில்டருக்கு உள்ள போகும், கோ டு நம்பர் ஃபில்டர். இப்போ பாருங்க ஈக்குவல், ஏதாவது பர்டிகுலர் நம்பரை நமக்கு ஃபில்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2 மட்டும் வேணும் அப்படின்னா ஈக்குவல் கொடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்ல 2 தவிர மற்றது எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம டஸ் நாட் ஈக்குவல் பண்ணணும். ஓகே நம்ம ஈக்குவல் அண்ட் டஸ் நாட் ஈக்குவல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கிரேட்டர் தென் பார்க்கலாம். எனக்கு 5க்கு மேல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஓகே கிரேட்டர் தென், இது கிரேட்டர் தென் 5 இன்க்ளூட் பண்ணாது. கிளிக் ஆன் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணிடும், இங்க பாருங்க கோடு கிரேட்டர் தென் 5. 5க்கு மேல எது சேல்ஸ் அமௌண்ட் இருக்கோ, அதாவது 6 7 8 அதுக்கப்புறம் 5க்கு மேல 5 இன்க்ளூட் பண்ணாது, 6 7 8ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் 5 பதில் நமக்கு 100 கொடுக்கலாம். இப்போ நான் 100 கொடுத்தா என்ன பண்ணிடும், 100க்கு மேல இருக்கக்கூடியதை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இதெல்லாமே 100க்கு மேல இருக்கக்கூடிய சேல்ஸ், 100க்கு மேல சேல்ஸ் நடந்திருக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்க்கலாம், அப்படிலாம் கேட்டகரி அப்படிலாம் ரீஜன் வைஸ் நம்ம டேட்டாவை அனலைஸ் பண்ண முடியும். இது கிரேட்டர், எனக்கு 100ஐயும் இன்க்ளூட் பண்ண 100 101 102 அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கோ டு செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க கிரேட்டர் தென் இருக்கு இல்லையா, இங்க என்ன சூஸ் பண்றோம் அப்படின்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம், இது 100 இன்க்ளூட் பண்ணுவோம், 100 101 102 ஸ்டார்ட் ஆகும். கிரேட்டர் தென் என்ன பண்ணும், 100 எலிமினேட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் 101 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் லெஸ் தென், ஓகே எனக்கு லெஸ் தென் 100 என்ன பண்ணுவோம், 99ல இருந்து 0 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணுவோம். நான் என்ன கொடுத்துருக்கேன், லெஸ் தென் 100 கொடுத்துருக்கேன், 100 இன்க்ளூட் பண்ணாது. எனக்கு 100ஐயும் இன்க்ளூட் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணு அப்படின்னா ஸோ அப்போ என்ன பண்ணலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100. ஸோ இங்க இருக்கக்கூடிய லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 யூஸ் பண்ணலாம். when you click on ஓகே, அது என்ன பண்ணும் 100 நமக்கு இன்க்ளூட் பண்ணும். 100 இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம இங்க போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபில்டர் ஆன வேல்யூஸ்ல ஏதாவது 100 இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே 100 இருக்கு பாரு. ஸோ நெக்ஸ்ட் டேட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்டான அட்வான்ஸ் ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது ப்ராப்பரான வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு டேட் ஃபார்மேட்டுக்கு இது வந்து
ஜென்ரல் டேட்டா டைப் இருக்கு. எப்படி ஜென்ரல் டேட்டா டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா ஏபிசி பிளஸ் 1 2 3 இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி இங்க போய் டேட்டா டைப்ல போய் பார்க்கும்போது எனி டேட்டா டைப் இருப்பாரு. ஸோ இது ஜென்ரல் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அப்படின்னா எனி டேட்டா டைப். இது வந்து டெக்ஸ்டாகவும் இருக்கலாம், இல்லை நியூமரிக்கல் ஃபீல்டாகவும் இருக்கலாம். பட் எனக்கு ப்ராப்பரான டேட்டா டைப் அசைன் பண்ணணும். ஏன் ப்ராப்பரான டேட்டா டைப் அசைன் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஆட் காலம்குள்ள போறோம் அப்படின்னா இங்க வந்து சில யூஏ ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ராப்பரான டேட்டா டைப் இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே எனேபிள் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆக முடியாது, எனேபிள் ஆகாது. இங்க பாருங்க, சப்ஸ்ட்ராக்ட் டேஸ் வந்து எனேபிள் ஆகல, கம்பைன் டேட் அண்ட் டைம் எனேபிள், இயர்லிஸ்ட் டேட், லேட்டஸ்ட் டேட் இது வந்து எனேபிள் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஐ கோயிங் டு சேஞ்ச் த டேட்டா டைப். எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய ஐக்கானை கிளிக் பண்ணி ஓகே டேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ உள்ள போய் பார்க்கும்போது பாருங்க, ஓகே டேட் அண்ட் இந்த டேட் அண்ட் டைமுக்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகும். ப்ராப்பரா வந்து இந்த யூஏ ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான டேட்டா டைப் வந்து எனேபிள் பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் இதுல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்ல நம்ம உள்ள போய் பார்க்கும்போது இங்க டேட் ஃபில்டர்ஸ் உள்ள போய் பார்க்கும்போது இங்க ஈக்குவல் இருக்கு. அடுத்து பிஃபோர். இப்போ பிஃபோர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 2025 மேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் பார்க்கணும் அப்படின்னா பிஃபோரை யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணலாம். when you click on this before, ஸோ உங்களுக்கு பாருங்க இங்க உள்ளுக்குள்ள என்டர் த வேல்யூ. நீங்க எதர் மேனுவலாவும் என்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய டேட் இந்த ஐக்கானை சூஸ் பண்ணி ஓகே எனக்கு என்ன வேணும், இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஏரோ பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா இயர் ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி 2024 போகும். ஓகேவா? இங்க பாருங்க 2024. இல்ல எனக்கு வந்து அப்போ இங்க முன்னாடி இருக்கக்கூடியதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு இயர் முன்னாடி போகும். மந்த் ப்ரீவியஸ் மந்த் போகணும், இல்ல நெக்ஸ்ட் மந்த் போகணும் அப்படின்னா இங்க உள்ள இருக்கக்கூடிய இந்த ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா ஒவ்வொரு மந்த்துக்கு முன்னாடி போகும். எனக்கு என்ன வேணும், மே மந்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா செட். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன், மேனுவலாவும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கிளிக் ஆன் ஓகே. ஸோ மே மந்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் 2025 மே மந்த்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் என்ன பண்ணும், இது வந்து ஃபில்டர் பண்ணிடும். இல்லை எனக்கு ஆஃப்டர் மே மந்த்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாஸ் மட்டும் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே அகைன் கோ டு டேட் ஃபில்டர். இதுல பாருங்க ஆஃப்டர் இருக்கு. ஆஃப்டர் கொடுத்தோம்னா ஆஃப்டர் கொடுத்து நம்ம டேட் செலக்ட் பண்ணோம்னா என்ன இருக்கும், மே 1க்கு அப்புறம் இருக்கக்கூடிய டேட்டாஸை ஃபில்டர் பண்ணணும். அதே மாதிரி பிட்வீன் எனக்கு பர்டிகுலரா வேணும், எனக்கு வந்து 2025 மார்ச் 1 இருந்து மே 31 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸை மட்டும் டேட்டை வச்சு ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா பிட்வீன் யூஸ் பண்ணணும். இந்த நெக்ஸ்ட், ஸோ இந்த நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீவியஸ் இந்த நெக்ஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் டைமை எடுத்துட்டு இந்த நெக்ஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது பை டிஃபால்ட்டா உங்களுடைய சிஸ்டம் டைமை எடுத்துட்டு இங்க நீங்க கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் எனக்கு நெக்ஸ்ட் 3 டேஸ் வேணும், இன்ஸ்டெட் ஆஃப் 3 டேஸ்க்கு பதிலாக நெக்ஸ்ட் 5 டேஸ் வேணும், ஃபியூச்சர் டேஸ். இப்போ கரண்ட் டேட் என்ன 11 ஆர் 12. ஓகே ஓகே ஃபியூச்சர் டேஸ் என்ன 13 14 15. ஓகே நெக்ஸ்ட் 3 டேஸ் சப்போஸ் நீங்க வந்து உங்களுடைய டேட்டா பேஸ்ல ஃபியூச்சர் டேட்டா வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபில்டர் பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணலாம். அதை என்ன ஃபில்டர் பண்ண முடியும், இயர் பண்ண முடியும், குவார்டர், மந்த், வீக், டே, ஹவர், மினிட், செகண்ட்ஸ் இது எல்லாமே பண்ண முடியும். பை டிஃபால்ட்டா இது என்ன பண்ணும், சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துக்கும், டேட் அண்ட் டைமை எடுத்துட்டு டேட்டாஸை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ என்கிட்ட ஃபியூச்சர் டேட்டா கிடையாது, நான் கொடுத்தாலும் எனக்கு என்ன வரும், நல் தான் வரப்போகுது. ஓகே எனக்கு 3 டேஸ் வேணும், நான் கிளிக் ஆன் ஓகே கொடுக்குறேன், எனக்கு என்கிட்ட ஃபியூச்சர் டேட்டா எதுவுமே இல்லாத நல் வரும். அதே மாதிரி இப்போ அதை எடிட் பண்ணலாம். போட்டு அந்த கிளியர் ஐக்கானை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இஸ் இந்த நெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இஸ் இந்த ப்ரீவியஸ். சேம் அதே தான் என்ன பண்ணணும், சிஸ்டமுடைய டைமை எடுத்துட்டு எனக்கு ப்ரீவியஸ் 10 இயரோடைய டேட்டா வேணும். இன்ஸ்டெட் ஆஃப் டேஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்றேன், ப்ரீவியஸ் 10 இயர் கொடுப்பேன். இப்போ என்கிட்ட டேட்டாவை ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன், ப்ரீவியஸ் 10 இயர் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல, இஸ் இயர்லியஸ்ட், அதாவது இயர்லியஸ்ட் நான் சொல்லுது ப்ரீவியஸ், இஸ் லேட்டஸ்ட், லேட்டஸ்ட்னா என்னது ஃபியூச்சர், நெக்ஸ்ட். ஸோ இயர்லியஸ்ட் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், when you click on OK, அதாவது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்டா வந்து ஃபுல்லா செக் பண்ணும். ஓகேவா? இதுல நமக்கு ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஷார்ட் பண்ணணும். இது எப்படி ஷார்ட் பண்றது, ஷார்ட் பண்றது நான் சொல்றது அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு தான் நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அசெண்டிங் ஆர்டர்னா நமக்கு 1 2 3 4 5 ஸ்டார்ட் ஆகும். டிசெண்டிங் ஆர்டர்னா இப்போ 5 வச்சா 5 4 3 2 சொல்லி ஆர்டர் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி
ஓகே, ஜஸ்ட் இந்த காலமை சூஸ் பண்ணுங்க. கோ டு ஹோம், அண்டர் த ஹோம் tab. இந்த very soft option. One minute, guys. ஓகே, நான் செக் பண்ணி சொல்றேன். ஸோ என்ன பண்றோம், பை டிஃபால்ட்டா பாருங்க நமக்கு டேட்டா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 8/11/2000. ஓ சாரி, இங்க இருக்கு. ஸோ இங்க இந்த டிராப் டவுனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டிராப் டவுனுக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க பாருங்க ஸ்டார்ட் பை அசெண்டிங் ஆர்டர், ஸ்டார்ட் பை டிசெண்டிங். அசெண்டிங் ஆர்டர் நான் கொடுத்தா என்னால பார்க்க முடியும். ஓகே, டேட்டா எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 3rd January 2014 இருந்து டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இப்போ டிசெண்டிங் ஆர்டர் போகுது. இன்ஸ்டெட் ஆஃப் டிசெண்டிங் ஆர்டர்ல நான் கொடுத்தேன் அப்படின்னா டேட்டா எங்க எண்ட் ஆகுது, 30/12/2017. அப்போ இதுல இயர்லியஸ்ட் டேட் எது, இப்போ அசெண்டிங் ஆர்டர் போகுது. இதுதான் இயர்லியஸ்ட் டேட் 3/1/2014. அதே மாதிரி லேட்டஸ்ட் நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, go to response filter, is earliest, is latest. அதாவது இந்த காலம்ல இருக்கக்கூடிய டேட், இந்த காலம்ல இருக்கக்கூடிய டேட்ல எது வந்து மினிமம் டேட், எது மேக்ஸிமம் டேட்னு சொல்லி எடுத்து கொடுக்கறது தான் ஈஸ்ட் இயர்லியஸ்ட். இயர்லியஸ்ட் நமக்கு என்ன கொடுக்கும், மினிமம் டேட். இந்த காலம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அதுல எது மினிமம் டேட்டா இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும். ஈஸ் லேட்டஸ்ட் அனலைஸ் பண்ணி எது லேட்டஸ்ட் மேக்ஸிமம் டேட்டா இருக்கோ அதை எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி இஸ் நாட் இயர்லியஸ்ட், இயர்லியஸ்ட் தவிர மற்றதெல்லாம் கொடுக்கும். இது நாட் லேட்டஸ்ட், லேட்டஸ்ட்டை தவிர மற்றதெல்லாம் எடுத்து கொடுக்கும். அப்புறம் எனக்கு வந்து இயரை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஓகே, பர்டிகுலராக இங்கே வந்து இயர் ஃபில்டர் பண்ணிக்கலாம். எனக்கு நெக்ஸ்ட் இயர் வேணும், இல்லை கரண்ட் இயர் வேணும், இல்லை லாஸ்ட் இயர் வேணும், இல்லை இயர் டு டேட். பட் இது இயர் டு டேட். இப்போ இயர் டு டேட்டுங்கிறது இயர் அப்படின்னா நமக்கு என்னது, ஹோல் இயர், ஜனவரி டு டிசம்பர் தான் ஹோல் இயர். இயர் டு டேட் அப்படிங்கிறது இப்போ இந்த இயர்ல இயர் டு டேட்டுங்கிறது என்னன்னா ஜனவரி 1st இருந்து டுடே டேட் வரைக்கும். இன்னைக்கு November 12th. இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இயர் டு டேட். ஜனவரில இருந்து நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடியதான் இயர் டு டேட். ஸோ எனக்கு அந்த டேட்டா இயர் டு டேட்டை மட்டும் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா இயர் டு டேட் கொடுக்கலாம். ஸோ எனக்கு கரண்ட் இயர்க்கான டேட்டா கிடையாது. எங்கிட்ட 2014 இருந்து 2017 டேட்டா மட்டும் தான் இந்த எக்ஸல் சீட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ நம்ம கொடுத்தாலும் நமக்கு டேட்டா எதுவும் ஃபில்டர் ஆகும். அதே மாதிரி குவார்டர், உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் குவார்டர் வேணுமா, கரண்ட் குவார்டர், லாஸ்ட் குவார்டர், குவார்டர் 1, குவார்டர் 2, குவார்டர் 3. ஒரு இயருக்கு 4 குவார்டர் இருக்கு. ஒரு குவார்டருக்கு 3 மந்த் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு குவார்டர், ஏப்ரல், மே, ஜூன் ஒரு குவார்டர், செகண்ட் குவார்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் தேர்ட் குவார்டர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஃபோர்த் குவார்டர். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் குவார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி மந்த் பர்டிகுலரா உங்களுக்கு ஏதாவது நெக்ஸ்ட் மந்த் வேணுமா, இல்லை கரண்ட் மந்த் வேணுமா, லாஸ்ட் மந்த் வேணுமா, இல்லை ஜனவரி வேணுமா, பிப்ரவரி, மார்ச், இந்த மாதிரி எந்த மந்த் வேணும்னாலும் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஜனவரின்னு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 2014 இருக்கக்கூடிய ஜனவரி, 2015 இருக்கக்கூடிய ஜனவரி, எல்லா இயர்ல இருக்கக்கூடிய ஜனவரி மந்த்தையும் ஃபில்டர் பண்ணி இந்த டேட்டா நமக்கு காட்டும். அதே மாதிரி வீக்கை ஃபில்டர் பண்ணிக்கலாம், டேவை ஃபில்டர் பண்ணிக்கலாம், டுமாரோ, டுடே, எஸ்டர்டே, ஹவர்ஸை ஃபில்டர் பண்ணிக்கலாம், மினிட்ஸ், செகண்ட்ஸ், அண்ட் தென் கஸ்டம் ஃபில்டர். ஸோ சேம் நீங்க கஸ்டம் ஃபில்டர் நீங்க கொடுத்தீங்கனாலும் என்ன போகும், அகைன் வந்து பாத்தீங்கன்னா இங்கே தான் ஈக்குவல். அதுக்குள்ள போனாலும் சேம் அதே ஆப்ஷன் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ இஸ் பிஃபோர், ஆஃப்டர், நெக்ஸ்ட், லேட்டஸ்ட், இதே ஆப்ஷன் தான் இங்கேயும் அவைலபிளா இருக்கும். ஸோ இது அட்வான்ஸ் ஃபில்டர். ஸோ இங்கே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபில்டர்ஸை நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது ஃபில்டர், டேட்டாவை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், டேபிள் லெவலில் ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ எனி கொஸ்டின், எனி டவுட்? No bro. Okay guys, we will continue from here tomorrow. So Power BI டெஸ்க்டாப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஐ தான். நீங்கள் ஒர்க் பண்ண தான் உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும் எந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்கு அப்படிங்கிறது. டெய்லியும் ஒரு இப்போ இன்ஸ்டால் பண்ணா நமக்கு Win11 இல்ல Windows 10 இல்ல Windows 11 இருந்தா தான் இன்ஸ்டால் பண்ண முடியுமா ப்ரோ? அதுக்கு முன்னாடி Windows இருந்ததுனா நம்மளால பண்ண முடியாதுங்களா? இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட 2 வெர்ஷன் இருந்துச்சு. ஒன்று வந்து 32 பிட் வெர்ஷன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா 64 பிட் வெர்ஷன். ஸோ 32 பிட் வெர்ஷன், 64 பிட் வெர்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து 11, 7, 8, 9 அப் டு 7க்கு மேலே இருந்துச்சுனாலே ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிருக்காங்க, நிறைய வந்து ஃபியூச்சர்ஸ் அது நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, அந்த 32 பிட் வெர்ஷன் சப்போர்ட் பண்றதையே 2025 ஜூலைலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ரிலீஸ் பண்றது 64 பிட் வெர்ஷன் தான். ஸோ அந்த 64 பிட் வெர்ஷனுக்கு கண்டிப்பா வந்து விண்டோஸ் 10 எபோ தான் வந்து சப்போர்ட் இருக்கும். ஓகே. சரி, ஓகே. ஓகே.
கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகும். நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்கேஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளாஸ் முடியும் போதே நீங்க வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. சிம்பிளா கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்ல என்னெல்லாம் இருக்கு, டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்றோம், அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் அன்வான்ட் டேட்டாவை ஃபில்டர் பண்றோம், அது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி. டேட்டா கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ்ல ETL அது எப்படி பண்றோம், என்னென்ன ஃபில்டர் டைப் இருக்கு, பேசிக் ஃபில்டர் இருக்கு, அட்வான்ஸ் ஃபில்டர்ஸ். அட்வான்ஸ் ஃபில்டர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா டைப்பை பொறுத்து சேஞ்ச் பண்ணும். நான் உங்களுக்கு காட்டினேன் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். தேவைப்படும் போது யூஸ் பண்ணி டேட்டாவை ஃபில்டர் பண்ணிக்கலாம். சிம்பிளான கான்செப்ட். ஓகே ப்ரோ. ஓகே guys, thank you, bye. தேங்க்யூ.